ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ வந்தோடனே எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம். 11 மணி அப்போ தான் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆனோம். ஸோ வந்தோடனே செம்ம தூக்கம். தூங்கி எழுந்திரிச்சிட்டு வெஜிடபிள்ஸ் காய்கறி வாங்க கூட போக முடியல. 2 பேரும் எப்படி தூங்கிட்டு இருக்காம பாருங்கள். மணி 2:30 மணி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி எழுந்திரிச்சு இன்ஸ்டாமார்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தயிரும், ஸோ அரிசி ஊற போட்டிருக்கணும். ஸோ தயிரும் இந்த சில்லியும் ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 11 என்னமோ போட்டிருந்தான். 100 கிராம் பாக்கெட் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி வத்தல் நல்லா பெருசாக இருக்குது. அடி நம்ம 10 ரூபா பாக்கெட் வாங்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மணத்தக்காளி வத்தல் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் மணத்தக்காளி வத்தல். 80 ரூபான்னு நினைக்கிறேன் பாக்கெட்டு. எத்தனை கிராம் பாக்கெட் இது? வெறும் 75 கிராம் தாங்க மணத்தக்காளி வத்தல். ஏன்னா அந்த மணத்தக்காளி வத்தல் வறுத்த எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் தக்காளி தாளிக்கிறோம். வெங்காயம் மிளகாவும் சாப்பாடு, தயிர், வெங்காயம் மிளகா எப்படி காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. நல்லா இருக்குமா இது? இந்த சில்லி நல்லா நீள நீளமா இருக்குது. நல்லா உரப்பு இருக்குமா? கம்மருதப்பா. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இது கூட என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மில்க் தான் வந்துச்சு. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ ஒரு 1/2 லிட்டர் மில்க் வாங்கி இன்ஸ்டாமார்ட்லேயே ஆர்டர் பண்ணியாச்சு. என்ன இங்கே இன்னும் ஈவினிங் யார் கடைக்கு போய் இன்னும் வாங்குறது செம்ம டயர்டாக இருக்குன்னு சொல்லி இன்ஸ்டாமார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாச்சு. ஆமாம், நீங்கள் இன்றைக்கி என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்க என்னங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டா சமையல் அவ்வளோதான். 2 வெட்டு தான் தக்காளி. சோழி முடிஞ்சது இன்றைக்கி. வெங்காயம் தக்காளி நல்லா வெங்காயம்லாம் நல்லா சுருளே வதங்கட்டும். இது சின்ன வெங்காயமாக போட்டிருக்க? சூப்பர். சின்ன வெங்காயம் தான் செமையாக இருக்கும் பெரிய வெங்காயத்தோட. ஸோ நீங்கள் என்ன போட்டு வெங்காயம் தக்காளிக்கு என்ன போட்டு சமைப்பீங்க அப்படிங்கிறத குக் பண்ணுங்கள். ஸோ பசி ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நான் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.